என் அன்பு குழந்தையே, மங்களகரமாக மலர்ந்த இந்த நாள் முழுவதும் மகிழ்ச்சியான செய்திகளே உன்னை வந்து சேரும். கவலைப்படாதே. இக்கலியுகத்தில் உன் அப்பா நான் உன்னோடுதான் இருக்கின்றேன். உன் அப்பா என்னுடைய பார்வையில் பாவங்கள் விலகும், கவலைகள் தீரும் செல்லமே. கஷ்டங்கள் நீங்கும், கொடுமைகள் விலகும், வருங்காலம் பலமாக அமையும். இன்று உன் வறுமைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் துயரங்களுக்கும் நீண்ட நாள் போராட்டங்களுக்கும் ஒரு வழி பிறக்கும் என்று சந்தோஷ வாக்கினை உனக்களிக்கவே நான் வந்துள்ளேன். முழுவதுமாக கேட்டு என் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள் குழந்தையே. எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம், பலவித பிரச்சனைகள் சூழ்ந்து என்னை பாடாய்படுத்துகிறதே என்று அழுது புலம்புகிறேனே. எத்தனை காலம்தான் இந்த துன்பமும் துயரமும், இதற்கு ஒரு முடிவே இல்லையா என்று ஆதங்கத்தோடு என்னை நோக்கி கேட்கும் உன் கேள்விகளுக்கு விடை தரவே இன்று வந்துள்ளேன். செல்லமே, எதை செய்தாலும் என்னிடம் கேட்டு செய் என்று நான் கூறுவதையும் அடிக்கடி நீ மறந்து விடுகிறாய். அந்த அளவிற்கு உன் கவனம் சிதறுகிறது. நான் தான் சொல்கிறேனே, உன்னுடைய அத்தனை காரியங்களையும் நானே முன் நின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் அழைத்து செல்வேன் என்று. அதற்கு கொஞ்சம் பொறுமையாக இரு என்றுதான் சொல்கின்றேன். எப்பொழுதும் ஏதோ ஒரு யோசனையோடு இருந்து கொண்டு உன்னை சுற்றியுள்ளவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் பதிய விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? நீ எதையாவது யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பது எல்லாம் நடந்து விடுமா தங்கமே? அதற்கென்ற நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா? எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுக்கவில்லையா? அதே போல்தான் எல்லாம் சுபமாக முடியும். எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் என்னை வணங்கு. அப்பா என்று சொல்லும் போது நான் ஆனந்தமாக கேட்டுக்கொண்டு இருப்பேன். அதில் சந்தேகமே இல்லை. என்னை தஞ்சம் அடைந்த உன்னை எப்பொழுதும் நிற்கதியாக நிற்க விட மாட்டேன். ஒரு பொழுதும் கைவிடவே மாட்டேன். உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது செல்லமே. இன்னும் கொஞ்சம் காலத்தில் உன் பிரச்சனைகள், கடன், கசப்பான உறவுகள் அனைத்தும் மாறி அனைத்திலும் சுகமாக வாழ ஆரம்பிப்பாய். உன் நீண்ட நாள் போராட்டங்கள் ஒரு முடிவிற்கு வரப்போகிறது. உன் ஒட்டுமொத்த பிரச்சனையும் தீர்க்க ஒரு வழியை இன்று உருவாக்கிவிட்டேன் தங்கமே. அதை இன்று உன் கண்களில் காண்பிக்க போகிறேன். உன் மனதிற்கு அந்த வழியை உணர்த்த போகிறேன். இன்று முழுவதும் கவனமாக இரு. எந்த ஒரு ரூபத்திலும் எந்த உருவிலும் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வை உன்னிடம் சேர்க்க போகிறேன். உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு வழி பிறக்க போகிறது. உறுதியான நம்பிக்கையோடு இரு. நீ இன்று உனக்கு பிடித்ததையே தர வேண்டும் என்ற முடிவிற்கு வந்துவிட்டேன் அப்பா. ஆனால் நான் இப்பொழுது கேட்பதற்கு சரியான பதிலை நீ கூற வேண்டும். உனக்கு எது பிடிக்கும் என்பதை விட யாரை பிடிக்கும் என்ற கேள்வியை கேட்டுவிட்டால் உடனே ஒரு பட்டியலை தயார் செய்து விடுகிறாய். சற்று அவசரப்படாமல் இறுதி வரை இந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு இறுதியில் உன் பதிலை எனக்கு கூறு. சர்வ நிச்சயமாக உனக்கு பிடித்ததையே நான் தருகிறேன். உனக்கு யாரை பிடிக்கும் என்று யாரேனும் உன்னிடம் கேட்டுவிட்டால் ஒரு பட்டியலை தயார் செய்து விடுவாய். அதில் முதன்மையாக இவரை பிடிக்கும்,
இரண்டாவதாக இவரை பிடிக்கும் என்று அந்த பட்டியலும் நீயும். சில சமயங்களில் புத்திசாலித்தனமாக எனக்கு இறைவனை பிடிக்கும் என்று கூட நீ கூறலாம். ஏன் என் அப்பாவை பிடிக்கும் என்று நான் சொல்லக்கூடாதா என்று நீ கேட்டால், உன்னை பிடித்ததை நான் கேட்கவில்லை, உனக்கு யாரை பிடிக்கும் என்று தானே நான் கேட்கின்றேன். சரி, உனக்கு யாரை பிடிக்கும் என்ற இந்த கேள்விக்கு நீ எந்த பதிலை கூறினால் உனக்கு பிடித்ததெல்லாம் கிடைக்கும் என்பதையும் நானே கூறுகிறேன், கவனமாக கேள். உனக்கு யாரை பிடிக்கும் என்ற கேள்விக்கு முதலாக எனக்கு என்னை பிடிக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும் குழந்தையே. ஏனென்றால் உன்னை உனக்கு பிடிக்காதா? எது உனக்கு பிடித்திருந்தும் என்ன பலன்? உன்னை உனக்கு பிடிக்க, உன்னை நீ ரசிக்க, உன்னை நீயே பாராட்டிக் கொள்ள, உன்னையே நீ தட்டி கொடுக்க, உன்னையே தட்டி எழுப்ப, உன்னை நீ அடக்க, உன்னுள்ளே நீ அடங்க போன்ற வேறொரு ஆளையும் ஆதரவையும் தேடும் வரை நீயாக இருக்க முடியாது குழந்தையே. உன்னை தவிர உனக்கு இத்தனை உண்மையாக யார் எடுக்க முடியும் தங்கமே? நீ எத்தனை முறை நீ உன் மனதிடம் ஆறுதல் கேட்டாலும் அது பொறுமையாக ஆறுதல் கோரும், சலித்து கொள்வதில்லை. நீ எவ்வளவு சந்தோஷமான விஷயங்களை பகிர்ந்தாலும் பொறாமை கொள்ளாமல் உன் மனம் அதை சந்தோஷிக்கும். சற்று யோசித்துப் பார். உனக்கு பிடித்தவர்களை நீ வெளியே தேடினால் அவர்களுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து அவர்களோடு ஒத்து போக உன்னை நீ தொலைக்க வேண்டி வரும். உனக்கு பிடித்ததையும் உன்னுடைய குணநலன்களையும் உனக்கு பிடித்தவர்களாக நீ இழக்க வேண்டி வரும். அவ்வாறு செய்வதால் தான் உன் நிம்மதியை நீ தொலைக்கிறாய் குழந்தையே. உன் தனித்துவத்தை இழந்து நிற்கிறாய். அதற்காக நேசிக்காதே. யாரையும் பிடிக்கக்கூடாது என்று ஒரு கணமும் நான் கூறவில்லை குழந்தையே. முதலில் உன்னை நேசிக்க கற்றுக்கொள். உனக்கு உன்னை பிடிக்க வேண்டும். உன் திறமைகளை நீ ரசிக்க வேண்டும். பிறகு உன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி கிடைக்கும். நிச்சயம் நல்லதே நடக்கும். இன்று இந்த இரவில் நீ இதை கேட்க நேர்ந்தால் சற்று கண்களை மூடி அமைதியாக கேள். இந்த அப்பா இப்பொழுது இந்த தருணத்தில் உன்னோடு மட்டுமே பேசிக்கொண்டு இருக்கின்றேன் என்பதை நீயும் உணர்வாய். நீயும் என்னோடு பேச துவங்குவாய். எனது இந்த வார்த்தைகள் உனக்கு புரிந்தால் அந்த கணமே உன் கண்களில் கண்ணீர் வரும். சற்று கவனமாக கேட்பாயா செல்லமே? இப்பொழுது உனது வாழ்க்கையில் எதுவும் தெரியவில்லை என்று வருந்த வேண்டாம். உனக்கு எது எப்பொழுது எப்படி யாரால் எதன் வழியே தெரிய வேண்டுமோ அதை உனக்கு ஏற்றவாறு தெரியப்படுத்தினால் உனக்கு புரியுமோ அப்படி உனக்கு தெரிய வைக்க நான் இருக்கிறேன் குழந்தையே. அதே போல சில விஷயங்கள் உனக்கு தெரியாமலே இருப்பதும் எனது திருவருளால் தான். என்ன தெரிந்தாலும் யாரை கேட்டாலும் எப்படி முயற்சித்தாலும் அது உனக்கு புரியாமல் இருப்பது என் கருணையால் மட்டும்தான். அப்படி அது உனக்கு தெரிந்தால் அதை நீ அறிந்து கொண்டால் அடுத்து நீ என்ன செய்வாய் என்பதும் எனக்கு தெரியும் குழந்தையே. ஒரு சில விஷயங்களை நான் தெரிவிக்கின்றேன். உன் குழப்பங்களை நான் தீர்த்து வைக்கின்றேன். உனக்கு புரியாத பல விஷயங்களை புரிய வைக்கின்றேன். பல முகமூடிகளையுமே கூட நான் கிழித்தெறிந்துள்ளேன் குழந்தையே. சதிகள், வஞ்சகங்கள், மாயை என்ற எல்லாவற்றில் இருந்தும் உன்னை தெளிவுபடுத்துகின்றேன். ஆனால் ஒரு சில ரகசியங்கள் ரகசியமாகவே இருந்துவிட்டு போகட்டும். அதுவே உன் வாழ்நாளிற்கு சரியானதாகவும் இருக்கும்.
அதனால் உனக்கு இது தெரியவில்லை, உனக்கு இது புரியவில்லை என்று கலங்கி நிற்காதே. அதுதான் உன் தகப்பனான எனக்கு எல்லாம் தெரியுமே, நான் பார்த்து கொள்கிறேன். ஒரு விஷயங்கள் நீ அறிந்தும் அறியாமல் நான் வைத்திருக்கிறேன். தெரியும் என்பதும் எனது அருளால்தான், தெரியாது என்பதும் இந்த தகப்பனின் அன்பால்தான். உனக்கு எல்லா நிகழ்வுகளையும், எல்லா உண்மைகளையும், எல்லா ரகசியங்களையும் அறிவிப்பவன் நான். ஒரு சில விஷயங்களை மறைத்து வைப்பவனும் நான். எனது அறியாததை கூட அறியாது வைத்திருக்கும் என்னை நீ அறிந்து கொள். இப்போது நான் கூறிய எல்லா வார்த்தைகளும் உனக்கும் எனக்குமானது மட்டுமே. உனக்கும் எனக்குமான ரகசியங்கள் மட்டும்தான். ஒருவேளை புரியாதிருந்தால் மீண்டும் ஒரு முறை கண்களை மூடி கேட்டுப்பார். நான் உன்னோடு உன் மனதோடும் பேசிக்கொண்டிருப்பதை நீ உணர்வாய். இது உன் வாழ்க்கையின் ரகசியம். வெளிப்படையாகவே சொல்ல விரும்பவில்லை, நாசுக்காகவே கூறுகிறேன். நன்மைகள் விளையப் போகின்றது. நலமாகவே இரு. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை இருந்தால், இன்று இந்த இரவில் நீ இதை கேட்க நேர்ந்தால் சற்று கண்களை மூடி அமைதியாக கேள். இந்த அப்பா இப்பொழுது இந்த தருணத்தில் உன்னோடு மட்டுமே பேசிக்கொண்டு இருக்கின்றேன் என்பதை நீயும் உணர்வாய். நீயும் என்னோடு பேச துவங்குவாய். எனது இந்த வார்த்தைகள் உனக்கு புரிந்தால் அந்த கணமே உன் கண்களில் கண்ணீர் வரும். சற்று கவனமாக கேட்பாயா செல்லமே? இப்பொழுது உனது வாழ்க்கையில் எதுவும் தெரியவில்லை என்று வருந்த வேண்டாம். உனக்கு எது எப்பொழுது எப்படி யாரால் எதன் வழியே தெரிய வேண்டுமோ அதை உனக்கு ஏற்றவாறு தெரியப்படுத்தினால் உனக்கு புரியுமோ அப்படி உனக்கு தெரிய வைக்க நான் இருக்கிறேன். குழந்தையே, அதே போல சில விஷயங்கள் உனக்கு தெரியாமலே இருப்பதும் எனது திருவருளால் தான். என்ன தெரிந்தாலும், யாரை கேட்டாலும், எப்படி முயற்சித்தாலும் அது உனக்கு புரியாமல் இருப்பது என் கருணையால் மட்டும்தான். அப்படி அது உனக்கு தெரிந்தால், அதை நீ அறிந்து கொண்டால் அடுத்து நீ என்ன செய்வாய் என்பதும் எனக்கு தெரியும். குழந்தையே, ஒரு சில விஷயங்களை நான் தெரிவிக்கின்றேன். உன் குழப்பங்களை நான் தீர்த்து வைக்கின்றேன். உனக்கு புரியாத பல விஷயங்களை புரிய வைக்கின்றேன். பல முகமூடிகளையுமே கூட நான் கிழித்தெறிந்துள்ளேன். குழந்தையே, சதிகள், வஞ்சகங்கள், மாயை என்ற எல்லாவற்றில் இருந்தும் உன்னை தெளிவுபடுத்துகின்றேன். ஆனால் ஒரு சில ரகசியங்கள் ரகசியமாகவே இருந்துவிட்டு போகட்டும். அதுவே உன் வாழ்நாளிற்கு சரியானதாகவும் இருக்கும். அதனால் உனக்கு இது தெரியவில்லை, உனக்கு இது புரியவில்லை என்று கலங்கி நிற்காதே. அதுதான் உன் தகப்பனான எனக்கு எல்லாம் தெரியுமே, நான் பார்த்து கொள்கிறேன். ஒரு விஷயங்கள் நீ அறிந்தும் அறியாமல் நான் வைத்திருக்கிறேன். தெரியும் என்பதும் எனது அருளால்தான், தெரியாது என்பதும் இந்த தகப்பனின் அன்பால்தான். உனக்கு எல்லா நிகழ்வுகளையும், எல்லா உண்மைகளையும், எல்லா ரகசியங்களையும் அறிவிப்பவன் நான். ஒரு சில விஷயங்களை மறைத்து வைப்பவனும் நான். எனது அறியாததை கூட அறியாது வைத்திருக்கும் என்னை நீ அறிந்து கொள். இப்போது நான் கூறிய எல்லா வார்த்தைகளும் உனக்கும் எனக்குமானது மட்டுமே. உனக்கும் எனக்குமான ரகசியங்கள் மட்டும்தான். ஒருவேளை புரியாதிருந்தால் மீண்டும் ஒரு முறை கண்களை மூடி கேட்டுப்பார். நான் உன்னோடு உன் மனதோடும் பேசிக்கொண்டிருப்பதை நீ உணர்வாய். இது உன் வாழ்க்கையின் ரகசியம். வெளிப்படையாகவே சொல்ல விரும்பவில்லை,
நாசுக்காகவே கூறுகிறேன். நன்மைகள் விளையப் போகின்றது. நலமாகவே இரு. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் நல்லதுதான் நடக்கும். நல்லதே நினை, நிச்சயம் நல்லதே நடக்கும். நாம் இருக்க பயமேன். ஓம் நம சிவாய போற்றிவோம். ஓம் சிவாய நமக. நல்லதே நடக்கும்.